வெல்கம் டு என்ஆர்ஆர் கேமர்ஸ். ஸோ என்ன இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோன்னா மைன்கிராஃப்ட் பார்ட் 1. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ எடுத்தோடனே எல்லாம் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு வில்லேஜ் சைடில் ஸ்பான் ஆகிட்டோம். ஓகே, பிளாக் ஸ்மித் கைஸ், நல்ல இது கிடைச்சா நல்லாயிருக்கும். ஓகே, 3 அயன் கிடச்சிருக்கு. இதை வச்சு நம்ம இது செய்யலாம். பண்டில் இருக்கு, பண்டில். ஓகே, இந்த பிரெட்டும் நம்மகிட்ட இருக்குது. இந்த பண்டில் வந்து வச்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து எடுத்தோன்னே எல்லாம் வுட்டையும் கலெக்ட் பண்ணணும். அயன் செஸ்ட் பிளேட் போட்டாச்சு. ஸோ எப்படி இருக்கீங்க ப்ரோ? நல்லா இருக்கீங்களா? அவரை பேச முடியாது. ஸோ வாங்க போகலாம். போ இந்த தடவை நீ சும்மா விட்றேன், ஏன்னா வில்லேஜ் சைடில் ஸ்பான் ஆகிட்டேன். ஸோ போட்டுடலாம். அயன் கிடச்சிருச்சு. இப்போ தான் வுட் எடுக்கிறேன்னா பாருங்களேன். ஓகே, ஓடு ஓடு எடு எடு ஓடு எடு எடு ஓடு ஓடு எடு எடு ஓடு. வா வா வா, இது போதும்னு நினைக்கிறேன். வேணாம், இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், கிடச்சிருச்சு. 10 லாக்ஸே ரொம்ப அதிகம். இருங்க, ஒரு லாக் பிளேஸ். ஐயோ ஐயோ, ஒரு 40 கிடச்சிருக்கு. 10 கிராஃப்டிங் டேபிள் 72 தான். ஸோ கிராஃப்டிங் டேபிள் எடுத்து நம்ம நேராக இதுக்கு போயிருக்கலாம், நம்ம வில்லேஜு. இந்த வில்லேஜ்னா வர ஃப்யூச்சரில் நல்லா பெருசாக போகுது. பூனை. ஓகே, இவன் என்ன வைக்கிறான்? என்னது இது? அன்பிரேக்கிங் ட்ரீஸ் மைட்டும். ஓகே, ஆக்சுவலி ஸ்மைட் வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும், அன்பிரேக்கிங்கும் பிரேக் ஆகாது. ஸோ வந்து இப்போ ஒரு ஆக்ஸு, பிக்காக்ஸு, ஆக்ஸு, இன்னொரு இது அப்புறமா வந்து ஸோ வாங்க நம்ம மைனிங் போகலாம். எந்த ஏரியாவில் ஒரு 3x3 டிக் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணுங்க, நான் அப்போ அயன் பிக்காக்ஸ் செஞ்சுட்டு வரேன். நான் அயனையும் இங்கே வச்சுக்கிறேன். இப்போதைக்கு இதெல்லாம் வச்சுக்கலாம். ஓகே, வாங்க உள்ளே போங்க. ஃபுட்டுக்கு இப்போ நம்மளுக்கு வந்து பிரச்சனை இல்லை. ஓகே, இந்த மாதிரி வச்சாச்சு கைஸ். இப்போ வந்து டிக் பண்ணிடலாம். ஐயோ, ஏன் இந்த மாதிரி டர்ட்டுன்னா ஏன்? ஐயா டர்ட் கைஸ். கிராஸாக வந்தால் கூட பரவாயில்ல, டேட்டாக வருது. சாரி, கிராஸு டேட்டாக வருது. நம்ம எல்லாம் பண்ணுறாம ஸ்னெப் மைனிங்னா பண்ணுறோம். அதுக்குள்ளே இதுவா? ஓ மை காஷ். ஓகே, உள்ளே போகலாம்.
டார்ச்சே செய்ய மறந்து போயிட்டேன். நம்ம செய்ய தேவையில்லை, ஏன்னா இங்கேயே டார்ச் இருக்குது. இப்போ நான் டார்ச் என்ன எடுக்கிறேன்னா, இப்போ வந்து எனக்கு டார்ச்சுக்கு சாரி லைட்டு சோர்ஸ் தேவை. நான் லைட்டு சோர்ஸு இந்த லைட்டை நான் வைக்கலன்னா இது வந்துடும் கைஸ். என்னது மான்ஸ்டர். அந்த மான்ஸ்டர் வராது கைஸ், நான் பார்த்துக்கிறேன் அதை. திரும்பி இதுவா ஐ ஹேட் ரெட் பிக் செவலா சாரி இதுவா இதுனா வருது. ஆனால் எனக்கு வந்து இதே வர மாட்டேங்குது. காபிள் ஸ்டோனு 7 தான் கைஸ் வச்சிருக்கு. ஃப்ளின்ட்டு ஐயோ இப்படி போனால் நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்படி போயிடுறேன். இதுவும் வந்துடுச்சா? என்னங்க இதுக்கு மேலே வருது. இதுக்கு பேர் என்னது? இதை எப்போதைக்கு இது வேணாம், அது பேர் சொல்லி எனக்கும். காபிள் ஸ்டோனு சூப்பர் இல்லையா? நேராக மைண்ட் பண்ணிட்டு போகிறாங்கன்னு தான் இருக்குது. இப்போ போகலாம், ஈஸியாக போகலாம். ஒரு அயன் இதெல்லாம் இது தாங்க. நான் ஷோ கார்டினன்ஸே போட மறந்து போயிட்டேன். இந்த வேர்ல்டை திரும்பி போகும்போது வந்துடும். கோலை தாங்கடா, கோல் தாங்க ப்ரோ. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் 15 hours. ஐயோ என் பிக்காக்ஸே உடைய போகுது. அவனா ஒண்டிருப்போ. ஓய் சொன்னானே ஒண்டிருச்சு. சரி இப்போதைக்கு நம்ம மேலே போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம அயன் கோலம் தலையை என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். ஓ இது பேர் டயரைட். நம்ம போய் எவ்வளோ பிக்காக்ஸ் செய்ய முடியுமோ அவ்வளோ பிக்காக்ஸ் செஞ்சிடலாம். டயரைட்டு பாதி டயரைட்டு. இது 4. இதை வச்சு பண்ண செய்யலாமா? ஸோ வந்து அண்டர் கிரவுண்ட் பேஸ் மாதிரி கட்ட போகிறேன். அதாச்சும் ஸ்டோரேஜ் ஏரியா, அது இந்த ஏரியா போய் எடிட் பண்ணிடலாம். இதுக்கு அயன் பிக்காக்ஸ் சரியா ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போதைக்கு இந்த என்ட்ரன்ஸுக்கு கீழே என்ன இருக்கோ அதை நான் போட போகிறேன். ஐம்பத்தி 60 இது வரப்போகுது காபிள் ஸ்டோன் ஸ்டாக்கு. இது வந்து இது 1 2 ஆக்சுவலி 3 பிளாக்ஸ் இருக்குது.
இப்போ உள்ள வந்து ஸ்டோரேஜ் ரூம். ஒரு பெரிய ரெவைன் மாதிரி கண்டுபிடிக்கணும் பஸ். அங்கேனா நிறைய இது இருக்கும். ஓகே, ஓகே, இந்த ஏரியா முடிச்சாச்சு. ஓ, நைட்டே ஆயிடுச்சா? அறுபத்தி 4 ஸ்டாக் இருக்குது. இன்றைக்கி வந்து இந்த ஏரியானா என்டர்மேன் பஸ். அயன் கூட தெரியாமல் கோபாய் நான் தடம். இப்போ எல்லா மேப்ஸையும் கிளியர் பண்ணு. ஐயோ 2 க்ரீப்பர் வருது. ஆஹா, போயா. இப்போ வந்து ஐயோ அதே லாவாக்கு போகுது. ஃப்ளிங்கு கிடச்சிருக்கு கைஸ். இதுக்கிட்ட சார் இது கிராஃப்டிங் டேபிளில் போய் பிளாங்க்ஸ் எடுக்கணுமா? பிளாங்க்ஸு இது நான் தேவையில்லை. உள்ள போ. ஃப்ளிண்ட் 2 இருக்கு. ஓகே, ஸோ வந்து 6 இது செய்ய போகிறேன். 1 2 3 அவ்வளோ. ஓகே கைஸ், மைனிங் போகிற வேலை இதே நடந்துகிட்டே இருக்க போகுது. இல்லைங்க, டார்ச் எடுத்துகிட்டு போயிடுறேன். டார்ச்சாக தேட வேண்டியதாக இருக்குது. ஐயோ, கைஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச பயம், அதுக்கப்புறமா பிடிக்காத பயம் என்னன்னு நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் சாப்பாடே எடுக்க மறந்து போயிட்டேன். மண்டை வலிக்குது கைஸ். ஏறி என்னது இது? ஐயோ, வீட்டா? நான் கேரட்டு தேட போகிறேன். என்னன்னா பீட்ரூட்டு அது இது எல்லாம் வருது. ஐயோ, இதாச்சும் என்னதுன்னு சொல்லுவீங்களா? என்னது? பொட்டேட்டோ, அதுவும் வீட்டா? எல்லாமே வீட்டாக இருக்கா? அண்ணாத்த நீ வந்துட்டேனே. அப்போ இவன்ட்டு இன்ஃபினிட்டி ஃபுட்ஸ் ஃபார்ம். எப்படியே பண்ணிட்டு இருக்கணும். நீ எடுத்துக்கிற பொட்டேட்டோக்கு என்ன? சாரி, இருடா கொஞ்சமாச்சும் சாப்பாட்டாடா. ஐயோ, எல்லாமே இவனே பிடிங்கிருக்கிறாங்க.
சுகர் கேன் இருக்குது. ஆனால் சுகர் கேன் சாப்பிட யூஸ் ஆகாது. அப்படி வச்சா சூப்பராக இருக்கும். ஓகே. ஐயோ, நான் என்னால் எவ்வளோ ரெவைன் கண்டுபிடிக்க முடியாது பார்க்க. இதுவா கிரனைட்டா? அப்பாடி, நான் கூட வேறு டைரக்ஷன் எடுத்து போகிறேன். மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க கைஸ். அப்புறமா கமெண்ட் பண்ணுங்க கைஸ். அப்போனா ஆறுதலாக இருக்கும். அப்பாடி, ரொம்ப நேரம் கழிச்சு இப்போனா ஒரு கோல் கிடைக்குது. 1 2 3 4 5 6 7 8 9. ஐயோ ஐயோ பாடி. கிராவல் வருது. கிராவல் போ. அப்பாடி கிடச்சிருச்சு. ஃபைனலி ஒரு ரிசோர்ஸஸ் கிடச்சிருக்கு. 15 கோல் ஓகேன்னு நினைக்கிறேன். கைஸ், உங்களுக்கு என்ன பிடிக்கும்? சிஎஸ்கே பிடிக்குமா இல்லைனா மும்பை இந்தியன்ஸ் பிடிக்குமா? கமெண்ட்லேயும் அதையும் சொல்லிடுங்க. இந்த தடவை சிஎஸ்கே 5வது பிளேஸோ 6வது பிளேஸோ பரவாயில்ல. இந்த டைம் நம்ம சிஎஸ்கே வந்து ஜெயிக்கும். சார், நெக்ஸ்ட் டைம் நம்ம சிஎஸ்கே வந்து ஜெயிக்கும். ஐயோ ஐயோ, ஏதாச்சும் ஒரு ஐயனாச்சும் தாங்கடா. பொட்டேட்டோ. இதான் நான் சொன்னேன். எங்களுக்கு வந்து ஆக்சுவலி பேட் லக்கு, அயன் எடுக்கிறதுல பேட் லக்கு அதிகமாக இருக்குது. ஐயோ, இதுவா? வெறும் அந்த கோல் கிடச்சிச்சு கைஸ். என் பிக்காக்ஸோ உடைய போகுது. அதுக்குன்னா நான் தினமும் நிறைய பிக்காக்ஸ் செய்வேன். சூப்பர், உடைய போகுது. வந்துடுச்சு. உடை. சூப்பர், வந்துடுச்சு. என்ன இந்த டைரக்ஷனில் போனால் வரும்ல? எப்படியா இருந்தாலும் வாட்டர் மட்டும் வந்துடக்கூடாது. அப்பாடி, ஏங்க பெரிய ரிவைன்ங்க. ஆனால் அந்த ரிவைன்லேயும் இதே என்ன பண்ணுது? அயன் இருக்கு கைஸ். டீப் ஸ்லீப்பும். ஸ்கெலிட்டன் ப்ரோ இருக்காரு. இப்போயாச்சும் இங்கே நிம்மதியாக அயன் எடுக்கலாம். ஐயோ,
ஏங்க ட்ரைடன்ட் இங்கே கூட வருவானா? அங்கே நேராக பார்த்தா ஜாம்பி. சரி, இந்த காவல் ஸ்டோன் வச்சு சேஃப் பார்ட் பண்ணிடலாம். அந்த ஸ்கெலிட்டன் மட்டும் அந்த ட்ரைடன்ட்டோ ஸ்கெலிட்டனோ பார்க்கக்கூடாது. இந்த ஜாம்பி செயின் மேலே போட்டுருக்கு. ஓகே, சேஃபாக இருக்கும்னு நினைக்கிறேன். மாலை மட்டும் கவர் பண்ணால் போதும். அவ்வளோ சேஃபாக இருக்கும். அயனு இங்கே இப்போ டைமண்ட் கிடச்சா எப்படி இருக்கும்? ஓகே, ஸோ மைண்ட் பண்ணது போதும். ஏன்னா மைண்ட் பண்ணி போர் அடிக்குது. நைட்டு எவ்வளோ அயன் கிடச்சிருக்கு? ஓகே, 11 அயன் கிடச்சிருக்கு. இதை வச்சு ஒரு 2 பிக்காக்ஸ் செஞ்சிடலாம். ஒரு ஆக்ஸு, அப்புறமா ஒரு ஸ்வாட் வேணும். ஸ்வாடும் நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை. நைட்டில் கண்டிப்பாக இருக்கும். அதனால் நான் ஸ்டோனு ஸ்வாடு வச்சு பாடி மேலே என்ன கிரீப்பரான. ஐயையோ வருதே. ஐயையோ வராங்களே. ஐயையோ, வேக் வில்லேஜர் மான்ஸ்டர்ஸ் நியர்பை. அடிச்சுட்டு வந்துடும். பயந்துட்டேங்க கைஸ். போ ஷூ ஷூ. ஐயோ, இது ஒன்று கைஸ். ஸ்கெலிட்டன் தெரியாமல் போகணும். ஸ்பேம் பண்ணிட்டு இருக்காமன்னா அடிக்கணும். அயன்கோலம் தலை ஹெல்ப் பண்ண மாட்டியா தலை? ப்ரோ நீங்கள் எந்திரிங்க. வாவ், அவர் வருது பாருங்க. அப்பாடி, செம்ம சூப்பராக இருக்கு. இந்த க்ரீப்பர்ஸை நான் அடிச்சிடணும். வந்து வெடிக்காத. அப்பாடி, வெடிக்காதன்னு சொன்னால் வெடிக்குது பாருங்க. This is what I don't like from creeper. ஓகே, இந்தா போ, உள்ளே போ. நான் டார்ச்சு செய்யலாமா இல்லை அயன் ஸ்மெல்ட் பண்ணலாமா? டார்ச்சு செய்கிறதுனா நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா லைட்டுக்காக சும்மா இது எடுக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அது கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்குது. நான் போய் எங்களோட ஒரு சார்ட் என்னால் செய்ய முடியும். அப்பாடி, நெக்ஸ்ட்டு நான் கோல்காலம் தான் மைண்ட் பண்ண போகிறது. நான் வந்து ஒரு பெட்டு நான் மைண்ட் பண்ண போகிறதில்ல. நான் போய் இது எடுக்க போனேன். ஓ சாரி.
ஒரு இது ஓக் பிளாங்க்ஸ் இங்கே இருக்கா? ஓகே. கோழி ப்ரோ நல்லா இருக்கீங்களா? ஒரு பெட்டு செய்ய போகிறாங்க. இதான் கடை, ஆனால் இந்த கடையை யாருமே யூஸ் பண்ணதில்லை. அட இப்போ பேய் ஓகே நல்லா வளர்ந்துருக்கு. பொட்டேட்டோஸ் முப்பத்தி 4 பொட்டேட்டோஸ். தார்ச்சிலையும் வைக்க முடியாது, ஆனால் ஜாவா டிசைனில் இந்த மாதிரி வைக்க முடியும். ஓ பொட்டேட்டோஸை வச்சு சப்பா இங்கே கொஞ்சம் டைம் எடுக்குது கைஸ். இந்த ரெவாயை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு நினைக்கிறேன், ஆனால் வேணாம், ஏன்னா அது ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த ஏரியாலையும் இந்த மாதிரி போட போகிறோம். ஓகே ஓகே பொட்டேட்டோ சாப்பிட்டுக்கலாம். நேராப்போ கிராஃப்டிங் எப்படியே வைக்க மாட்டேன் போயிட்டேன். இந்த தடவை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அப்படி என்னன்னா இருக்குதுன்னு போய் பார்க்க போகிறோம். அங்கே அயன் இருக்குது. ஓகே ஓ ஓ பார்த்துனா எடுக்கணும் கைஸ். ஜாம்பி எப்பாவது அது என்னை பாட்டுச்சு கைஸ். ஓகே பாடி வலிக்குது. அயன் கைஸ். ஓகே ஓகே நிறையாவே கிடைக்குது. அயன் நிறையாவே கிடைக்குது. இதை வச்சு ஃபுல் செட் ஆர்மர் செஞ்சிடலாம். என்கிட்ட இது செஸ்ட் பீஸ் இருக்குது. 10 அயன் கிடச்சிருக்கு. கோட் மட்டும் கிடைக்கணும் கைஸ். டார்ச்சை போட்டுடலாம். போ ஓ இப்போனா அயன் கிடச்சிச்சு. அது வரைக்கும் இதுலேருந்து மொத்தமாக 9 அயன் கிடச்சிருக்கு. அங்கே மைண்ட் பண்ணனால ஒரு அயன் எக்ஸ்ட்ரா. ஓ நான் கூட அயன் 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 அவ்வளோனா இப்போ முடிஞ்சிடும் பாருங்க. அவுட்டு அவுட்டு.
இந்த வீடியோ மொத்தமாக மைனிங் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மைனிங்லேயே எனக்கு ஒரே ஒரு அந்த அயன் மட்டும்தான் கிடச்சிச்சு. போ என்ன நினச்சிக்கிட்டேன். இதுவா? ஓகே, நம்ம ஸ்ட்ரிப் மைனிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். டீப் ஸ்லீப் பண்ணாச்சு. அயன் ஓகே. டீப் ஸ்லீப் அயன், நார்மல் அயனும் டீப் ஸ்லீப் அயனும் ஒன்றா இருக்குது. கிராஃப்டிங் சிம்பிள் இருந்துச்சு. ஓகே. பதினெட்டு அயன் ரைஸ். ஏன் இந்த பிக்காக்ஸும் உடைய போகுது. லாப்பிஸ் இல்லை சொல்லி. ஓகே, இதில் ஒன்று மட்டும் கிடைக்கல. ஆனால் இது மைண்ட் பண்ணும் போது பார்த்து நடிக்கணும். பாடி நிறையாவே இருக்கும். ஓகே, பிக்காக்ஸோடைய போகுது. இது வந்துருச்சு கைஸ், வந்துருச்சு. ஸோ பாய் ஃப்ரம் என்ஆர்ஆர் கேமர்ஸ். பாய் 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 பாய்.